மஹர் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வரும்போது ரசூலா வாழ்ந்த ஊர்ல மக்கமா நகரத்துல உயிரோடு பெண் குழந்தைகள் புதைக்கப்பட்டாங்க. இன்னைக்கு 2025 ஸ்கேன் சென்டருக்கு போய் பாருங்க. வயிற்றுல பிள்ளையை ஸ்கேன் பண்ண போய் பார்க்குறோமே 3 மாசம் 5 மாசம் 7 மாசம் 9 மாசம் ஸ்கேன் இருக்கு. ஸ்கேன் சென்டருக்கு வெளியே ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டுல என்ன எழுதி இருக்கு? கருவில் இருப்பது ஆனா பெண்ணா என்று கேட்டாலோ வெளியில் சொன்னாலோ தண்டனைக்குரிய குற்றம். வெளியே சொன்ன டாக்டருக்கு இத்தனை லட்சம் ரூபாய் அபராதம் எல்லாம் அந்த போர்டுல இருக்கும். அடுத்த தடவை போனீங்கன்னா அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து வீட்டுல இருக்க எல்லாருக்கும் காட்டுங்க. இன்னைக்கும் அந்த போர்டு இருக்கு. யாரெல்லாம் அந்த போர்டை பார்த்திருக்கீங்க? ஸ்கேன் எடுக்க போனவங்க, கூட துணைக்கு போனவங்க கை தூக்க பார்ப்போம். எல்லாரும் பார்த்திருப்போம். கை கீழே போட்டுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்காக உயர்த்தப்படுகிற ஒவ்வொரு தடவை நீங்க கை தூக்குறதும் நன்மையை நம்ம சம்பாதிக்கிறோம்ன்றதோட அடையாளம் தான். சரி, ஏன் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்கேன் இன்னைக்கு எல்லாம் கொலை பண்ணிக்கிட்டா இருக்கோம்? பொம்பளை பிள்ளைன்னு சொன்னோன்னே எல்லாம் கொலை பண்றோமா? இல்லையா? அப்படி எந்த ஊர்லயும் நடக்கிற மாதிரி தெரியலையே. இன்னைக்கு வரைக்கும் ஏன் போர்டு இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் ஏன் அந்த சட்டம் இந்த நாட்டுல இருக்கு? ஏன் இருக்கு? ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே அந்த மனப்பான்மை மாறல. நிறைய கிராமங்கள்ல இன்னும் அந்த மனநிலை மாறல. இன்னமும் பொம்பளை பிள்ளை வந்துச்சுன்னா அச்சோ பொம்பளை பிள்ளையான்னு விசாரிக்கிற கிழவிமார்கள் இன்னமும் உண்டு. ஆண்டவன் அடுத்த தடவை உனக்கு நல்லது செய்வான்ப்பா. யாரு? துக்கம் விசாரிச்சுட்டு போறது. இன்னமும் அந்த கிழவிமார்களை ஒழிக்க முடியல. அந்த மனநிலை இன்னும் இந்த பூமியில இருந்து எடுக்க முடியல. சிட்டியே அப்படி இருக்கும்போது டவுனு வில்லேஜ்னு நிறைய மனநிலை மாற்றங்கள் தேவைப்படுது. அதனால இன்னும் அரசாங்கம் அவங்களோட ரிப்போர்ட் படி அந்த ஸ்கேன் சென்டருக்கு வெளியில இருந்து அந்த போர்டை எடுக்கல. சரி, ஏன் கொல்றாங்க? ஏன் கொன்னாங்க? கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டில் மட்டும் பெண் சிசு கொலையால் கொல்லப்பட்ட பிள்ளைகள் எத்தனை? மறந்து போவீங்க. அதுக்கு போக மிச்சம் தான் நம்மலாம். ஏன் கொல்றாங்க? நீங்க சொல்லுங்களேன், உங்க கருத்து சொல்லுங்க. ஏன் கொன்னாங்க? ஏன் கொன்றுப்பாங்க? செலவு, நகை சேர்க்கணும், கட்டி கொடுக்கணும், வரதட்சணை. வயிற்றுல இருக்கும் போதே கலைச்சிட்டா இந்த நகை சேர்க்கணும், செலவு. நம்மளே சாப்பாட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க இருந்து நகை சேர்த்து இந்த பஞ்சாயத்தெல்லாம் அனுபவிக்கிறது? இல்ல முதல் பிள்ளை பிறந்தா தலைப்பிரசவம் தாய் வீட்டுல. என்ன விஷயங்கள் நடக்குது யோசிச்சு பார்த்து கொண்டுறாங்க. அதனாலதான் கியாமத் நாள் வரைக்கும் என்ன நடக்க போகுதுங்கிறது எடுத்து காட்டப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல்யாணத்தின் பொருட்டு உங்க பிள்ளைக்கு நீங்க எதுவும் கொடுக்க தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை, சிரமப்பட தேவையில்லை. பிள்ளைய ஒழுக்கமா வளர்த்து, அன்பா வளர்த்து, பண்போட சிறப்பா அல்லாஹ் கொஞ்சக்கூடிய பிள்ளையா வளர்த்துங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம என்ன செஞ்சிட்டோம்? வேறு சமூகங்கள்ல இருக்கு. நாங்களாம் அங்க இருந்தா வந்தோம். நகை போட்டாதான் கௌரவம், நகை போட்டாதான் பிள்ளைய நல்லா வச்சுக்குவாங்க, நகை போட்டாதான் மாப்பிள்ளை கிடைக்கும், இவ்வளவு நகை போடுறோம்னு சொன்னாதான் அதுக்கு தக்கன மாப்பிள்ளை வரும். இப்ப மாப்பிள்ளைய விலை பேசி வாங்கக்கூடிய வியாபாரிகள் நம்ம. அப்படித்தானே? 50 பவுன் போட்டா நல்ல மாப்பிள்ளை வாங்கலாம், 40 பவுன் போட்டா கொஞ்சம் சுமாரான மாப்பிள்ளை வாங்கலாம், 30 பவுன் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சுமாரான மாப்பிள்ளை வாங்கலாம், 5 பவுன் போட்டா ரொம்ப சுமாரான ஆம்பளே ஒரு வாங்கலாம். அவ்வளவுதான். மாப்பிள்ளையை விலை கொடுத்து வாங்கக்கூடிய அப்படிங்கிற விஷயம் வேற சமூகங்கள்ல இருக்கலாம், நம்முடைய சமூகத்தில் இல்லை. எங்க என்கிட்ட இருக்கு, என் மகளுக்கு தான் நான் தரணும், நான் ஆசையா கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்படி ஒரு கேள்வி வரலாம். சிறப்பா கொடுங்க உங்க மகளுக்கு, யாரும் வேணான்னு சொல்லல. கல்யாணம் முடிச்சு பாருங்க, ஒரு வருஷம் பாருங்க, பிள்ளை நல்லா வச்சிருக்காங்களா, கண் கலக்காம பாத்துருக்காங்களா, குடும்பப்படுத்தாம இருக்காங்களா, பிள்ளை சிறப்பா இருக்காளான்னு பார்த்துக்கிட்டு சத்தம் இல்லாம யாருக்கும் சொல்லாம உங்க மகளுக்கு கொடுக்கறத கொடுங்க. சத்தம் இல்லாம ஒரு வருஷம் கழிச்சுதான் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப உங்க மகள் கல்யாணத்துக்கு என்ன போட்டீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? ஒண்ணும் போடல. ஒரு வருஷம் கழிச்சு 6 மாசம் கழிச்சு 50 பவுன் நகை மகளுக்கு கொடுத்துருக்கோம். கல்யாணத்துக்கு என்ன போட்டீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? கல்யாணத்துக்கு என்ன போட்டீங்க? ஒண்ணும் போடல. அப்ப பதில் என்ன வரும்? கல்யாணத்துக்கு என்ன போட்டீங்கன்னு கேட்கும்போது பதில் என்னவாக மாறும்? ஒண்ணும் போடல, ஒண்ணும் செய்யல, எதையும் நாங்க பிள்ளைக்கு கொடுக்கல. பிள்ளை 5 பவுன் கேட்டா மாப்பிள்ளை போட்டு கல்யாணம் பண்ணாரு, பிள்ளை இதை மகராக வேணும்னு கேட்டா மாப்பிள்ளை அதை கொடுத்து கல்யாணம் பண்ணாரு. இது வருமா வராதா? கல்யாணத்தின் பொருட்டு எதையும் செய்யாது. நீங்க என்ன செய்யணுமோ சத்தம் இல்லாம யாருக்கும் சொல்லாம உங்க குடும்பத்துல மட்டும் சொல்லிக்கிட்டு கொடுங்க. கல்யாணத்தின் பொருட்டு போடுறதா இப்ப பிரச்சனை. பல பேர் என்ன சொல்றான்? 40 பவுன் போட்டாதான் கட்டுவேன், 30 பவுன் போட்டாதான் கட்டுவேன், 20 பவுன் போட்டாதான் கட்டுவேன். லட்சக்கணக்கான பிள்ளைகள் திருமணம் ஆகாம இருக்காங்க. அப்படின்னா நம்ம இருக்கிறவங்க கஷ்டப்பட்டாவது போட்டவங்க, வட்டிக்கு கடன் வாங்கி போட்டவங்க இருக்கிறதுனாலதான் அந்த பக்கம் லட்சக்கணக்கான பிள்ளைகள் திருமணம் ஆகாம இருக்காங்க. இறைவன் நாளை கேள்வி கணக்கில் வச்சோம்னா நம்ம நிலைமையெல்லாம் என்ன ஆகும்? மகர் என்ற சட்டத்தை 1400 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்தும் கூட அதை நீங்க பாதுகாக்காததுனால இங்க லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாம 40 வயசு 50 வயசு கல்யாணமே ஆகல. எவ்வளவோ வழிகேடு நடக்குது, எவ்வளவு பிரச்சனை. உங்களுக்கு அனாதையா கிடந்து செத்து போறவங்க பல பேர்.
அதுக்கெல்லாம் நீங்க வந்து மகரை பாதுகாக்கிறதுதான் காரணம்னு அல்லாஹ் திருப்பி விட்டான்னு வைங்க, நம்ம நிலைமையெல்லாம் என்ன ஆகுது? எனவே இந்த மகரை உடைக்கிற விஷயமும் திருமணத்தின் பொருட்டு அப்படின்னு சீர் செய்யற விஷயமும், நகை போடுறது, ஆடம்பரமா கல்யாணம் நடத்துறது, ஒரு டம்ளர் பால் ஒரு பேரிச்சம்பளத்தை நிக்கா முடியுங்கன்னு சொன்னாங்க. உங்கள்கிட்ட நிறைய காசு இருந்தா ஏழை எளிய மக்களுக்கு பல தான தர்மங்களை செஞ்சு உங்க திருமணத்தை தொடங்குங்கன்னு சொன்னாங்க. ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பா சாப்பாடு கொடுங்க. நிறைய என்ன செய்யறதுன்னே தெரியல, பெருக்குனா பவளமா வருதுன்னு இருக்க ஆட்கள் அது தாராளமா செய்யலாம் சிறப்பா. இல்ல அப்படின்னா எளிமையா திருமணத்தை நடத்தி இருக்க சேமிப்பை பிள்ளைக்கு யாருக்கும் தெரியாம கொடுக்கலாம். அவளுக்கு நாளைக்கு எதுக்காவது உதவும், கண்டிப்பா உதவும். நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் பாதுகாப்பு. ஏதோ ஒண்ணு சேர்த்து வச்சு அவளுக்கு அழகா தரலாம். ஆனால் திருமணத்தின் பொருட்டு தயவு செய்து தராதீங்க, அது மிகப்பெரிய வழிகேடு என்னை பொறுத்த வரைக்கும். 300 பவுன் இருக்கு, பிள்ளைய காணோம். 75 லட்சம் ரூபாய் கார் நிக்குது, பிள்ளை செத்து போயிட்டா. உங்க பிள்ளைகளுக்கு தைரியம் சொல்லி கொடுத்து வளங்க. எது நடந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். நாங்க இருக்கிறோம், உனக்கு கடைசி வரைக்கும் தாய் தகப்பன் இருக்கிறோம் தைரியத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. ஐயோ எப்படி ஃபேஸ் பண்றது, வாழ்க்கையில தோத்துட்டோம் இல்ல, எது நடந்தாலும் நாங்க ஃபேஸ் பண்ணுவோங்கிறது தான் ஈமானிய வைராக்கியம். நம்ம உயிரை எடுக்கிற உரிமை நமக்கு இல்லை, படைத்த இறைவனோட கையில மட்டும்தான் இருக்கு, நம்ம கிட்ட இல்ல. இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துல நிறைய தற்கொலைகள் அதிகமாகுது. நேத்து திருவண்ணாமலையில கூட்டத்தை முடிக்கிறோம், என்கிட்ட ஒரு லெட்டர், சிஸ்டர் இந்த கடிதத்தை நான் உங்களுக்கு எழுதுறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு. தற்கொலை யாரும் செஞ்சுட்டு சாகக்கூடாது. ஏன்னா என்னோட அம்மா தற்கொலை பண்ணி 15 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாங்க சிஸ்டர். இந்த 15 வருஷமா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், எப்படி அனாதையாக வாழ்றேன், என்னோட வலிகள் என்னன்னு என்னால் இந்த கடிதத்துல முழுசா சொல்லிட முடியாது. எந்த கஷ்டமா இருந்தாலும் தற்கொலை செஞ்சிடாதீங்கன்னு தயவு செய்து நீங்க போற மேடையில எல்லாம் பேசுங்க. அந்த கடிதத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல கடந்து போக முடியல, அவ்வளவு வலிக்குது. எப்படி இஸ்லாமிய சமூகத்துல தற்கொலை இருக்க முடியும்? ஒரு பெரிய கேள்வியை கேட்டு அவளே விளக்கி அந்த பெரிய கடிதத்தை எழுதியிருக்காங்க. யார் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு அல்லாஹ்வின் அடிமை இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள்னு விளங்க முடிஞ்சு அவங்களுக்காக துவா செஞ்சோம். தற்கொலைங்கிறது நம்முடைய சமுதாயத்துல இருக்கக்கூடாது, இறைவன் பாதுகாக்கணும். அதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கிறது இந்த சமுதாயத்தினுடைய அலங்காரம். நான் கெட்டதும் இல்லாம எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறது. அவ என்ன போட்டா, இவ என்ன போட்டா, அங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சு, இங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சு. அதுவும் போக எல்லாம் மெஹந்தி கோன் அப்படிங்கிறது ஒரு அலங்காரமா பரவிடுச்சு. முன்னாடிலாம் வந்து நல்ல மருதாணி இலையை அரைச்சு நல்லா வடை தட்டணும். வீட்டுல இருக்க ஆண்கள் தாத்தாமார்கள்லாம் மருதாணியை அப்பிப்பாங்க கையிலையும் காலிலையும். ஏன்னா அந்த மருதாணியை தட்டி வைக்கும் போது அது சூடு சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் வெளியே கொண்டு வரும், பாதி உடல் ரீதியான பிரச்சனை சரியாகும்ன்றது நம்பிக்கை. அது மெடிசின், மருத்துவம். இன்னைக்கு யாராவது பிள்ளைகள் மருதாணியை வடை தட்டி வைக்கிறாங்களா? எல்லாம் என்ன வந்துருச்சு, கோன். எல்லா இடத்துலையும் கெமிக்கல் கோன்ஸ். அதுல செடி வரைகிறது, கொடி வரைகிறது, பூ வரைகிறது, டிசைன் போடுறது, எல்லா விதமான கலை திறமையையும் பிள்ளையோட கையிலையும் காலிலையும் தான் காட்டுறது. முதல்ல கையில மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப முட்டி கையில இருந்து. முதல்ல காலில் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப முட்டி காலில் இருந்து. கைக்கு மட்டும் போடுறதுக்கு 4000 ரூபாய் 2000 ரூபாய், காலுக்கு போடுறதுக்கு அடுத்து ஒரு 4000 ரூபாய், இன்னும் ஒரு 2000 ரூபாய் 10000 ரூபாய். உங்களுக்கு இந்த கொடி செடியெல்லாம் வரைகிறதுக்கு இந்த பிளாக் போர்டு செவுரெல்லாம் கிடைக்கல, பேப்பர்லாம் கிடைக்கல. எங்க பிள்ளைகள் கை தான் கிடைச்சிச்சு. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கோன் மெஹந்தி. மருதாணிங்கிற மருத்துவத்தை உடைச்ச ஒரு மிகப்பெரிய சோதனை கோன் மெஹந்திங்கிற அலங்காரம். மருதாணி அரைச்சு அது இத்தனை தடிமண்ல இத்தனை மில்லிமீட்டர் அளவுல நடுவுல உள்ளங்கையில வடை தட்டி வச்சோம்னா அங்க ஒரு எனர்ஜி பாயிண்ட் இருக்கு. அந்த எனர்ஜி பாயிண்ட் ஒழுங்கா வேலை செஞ்சு உடம்புல இருக்கிற எல்லா விதமான சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வெளியே கொண்டு வரும். அதுக்கு ஒரு அரை மணி நேரம் அந்த இடம் ஊறும். அதே மாதிரிதான் எல்லா விரல் நுனிகள்லையும் எனர்ஜி பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம உடம்போட எல்லா நரம்புகளின் முடிச்சுகளும் கை உள்ளங்கையில கனெக்ட் ஆயிருக்கு, நம்ம பாதங்கள்ல ஒண்ணு சேர்ந்துருக்கு, கனெக்ட் ஆயிருக்கு. அதனாலதான் பாதத்தை அமைக்க விடும்போது, பாதங்களோட எனர்ஜி பாயிண்ட்ஸ் வேலை செய்யும் போது, உள்ளங்கையை அழுத்தி கொடுக்கும் போது, நம்ம தஸ்பீஹ் செய்யும் போதே நிறைய சேஞ்சஸை ஃபீல் பண்ண முடியும். பொறுமையா நிறுத்தி விரல்களை அழுத்தி கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய சேஞ்சஸை பார்க்க முடியும். அப்ப விரல்களுக்கு தொப்பி போட்டோம், அது ஊறணும் அரை மணி நேரம். கோன் மெஹந்தில எங்கேயாவது ஊறுற மாதிரி கோன் போடுறாங்களா? அப்படியே லேசா இழுத்து விட்டுட்டு சீக்கிரம் காயணும். பார்த்தீங்களா? சீக்கிரமா காயணும், சீக்கிரமா செவக்கணும், சீக்கிரமா சமைக்கணும், சீக்கிரமா சாப்பிடணும், ஃபாஸ்ட் ஃபுட்டு, சீக்கிரமா செத்து போகணும். அவ்வளவு சீக்கிரமா அதெல்லாம் நடக்கணும், சீக்கிரமா செத்து போகணும். ஃபாஸ்ட், எல்லாமே ஃபாஸ்டா நடக்கணும், எதுவுமே நிறுத்தி நிதானமா நடக்கக்கூடாது. இந்த கோன் மெஹந்தி அப்படிங்கிறது மருதாணிங்கிற மருத்துவத்தை உடைச்சது. உங்க பிள்ளைகளுக்கு தயவு செய்து மருதாணிய வடை தட்டி விரல்களுக்கு தொப்பி போடக்கூடிய விஷயத்த மாத்தி கொடுங்க. யாராவது கோன் மெஹந்தி போடுறேன், டிசைன் போடுறேன்னு சொன்னா உன் வீட்டு செவுத்துல போய் போடுமான்னு அனுப்பிவிடுங்க. எதையெல்லாம் இஸ்லாம் மருத்துவம்னு சொல்லிச்சோ அதையெல்லாம் அலங்காரத்தின் பக்கம் திருப்பி விடுற வேலையை இன்னைக்கு மிக சிறப்பா செய்யறாங்க.
நிறைய பேர் எங்கிட்ட கேட்கறாங்க, நாங்களே இந்த மெகந்தி போட்டு கொஞ்சம் சம்பாரிச்சு ஏதோ எங்க வாழ்க்கை உபயோகித்துக்கிட்டு இருக்கோம், எங்க பொழப்புல மண்ணள்ளி போடுறீங்களே. இந்திய அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒதுக்கி ரெட் லைட் ஏரியான்னு கொடுத்து விபச்சாரத்தை தொழிலாக அனுமதிச்சிருக்கு. நீங்க உங்க உடலை பயன்படுத்தி நீங்க சம்பாரிச்சுக்கங்க அப்படின்னு. இஸ்லாம் அதுக்கு அனுமதிக்கிறதா? விபச்சாரத்தின் வழியாக சம்பாதிக்கலாம்ங்கிறத இஸ்லாம் அனுமதிக்குமா? கல்லால் அடிச்சு கொள்ளுங்கிறதா இங்க தீர்ப்பு. நமக்கு கஷ்டம்தான், வறுமைதான், காசு பணம் இல்லதான். ஆனால் இஸ்லாத்தை விட்டு விட்டு காசு பணத்தை நம்ம ஹராமான வழியில சம்பாதிக்க முடியாது, அது கூடாது. என் கஷ்டத்திலேயே நான் ஹலாலா நின்னேன் அப்படின்னா இறைவன் எனக்கு சொர்க்கத்தை தருவான். இதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய ஆகப்பெரிய வைராக்கியம், மோட்டிவேஷன். இல்ல எனக்கு கஷ்டம், நான் இந்த மாதிரி அலங்காரத்தின் பக்கம் போறேன், நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா வேலை செய்யறேன். மேக்கப் ஆர்டிஸ்டா வேலை செய்யறது கூட பெருசு இல்ல, ஊரா வீட்டு பிள்ளைகளோட படத்தை எப்படி உங்களோட பேஜ்ல எடுத்து போடுறீங்க? அலங்காரத்தோட முகத்தை மட்டும் லேசா பிளர் பண்ணிக்கிறது, முகத்துல ஒரு பூவை கொண்டு போய் வச்சிருது, முகத்தை ஒரு இலையை வச்சு மறைச்சிருது, மற்றதெல்லாம் அப்படியே போடுறது. அப்ப முகத்தை விட்டுட்டு மற்றதெல்லாம் நரகத்துல போடுவேன் நல்லா ஸ்டாண்ட் எடுத்தோம்னா நம்ம நிலைமையெல்லாம் என்ன ஆகுது? எனவே தயவு செய்து மருதாணிங்கிற மருத்துவத்தை மருத்துவமாக பயன்படுத்துங்க. கண்டிப்பா அதுல நிறைய விஷயம் இருக்கு அந்த இலையில. இன்னைக்கு வரைக்கும் நம்ம மருதாணி இலையை அரைச்சு பின்பற்றக்கூடியவர்களாக முஸ்லீம் சமூகம் அதுலயும் மருதாணி வைக்கிறது சுண்ணத்துலாம் சில பேர் சொல்லிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அதை நம்புறாங்க. அதை கோன் மெகந்தியா கொண்டு போய் சீரழிச்சு எல்லாமே அலங்காரத்தை வெளியில் காட்டக்கூடிய விஷயமாகத்தான் இருக்குது. அதில் இருந்தெல்லாம் நாம் பாதுகாக்க பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறது இங்க நாங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம்.